MCR Pure Cotton Club, formals and casual shirts. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சோ அவர் போய் அவர் அடுக்குன விதம் மேபி அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சான்னு தெரியல. 2 வாட்டியும் எவ்வளவு பெரிய லக்கு பாருங்க நம்ம சவுண்டுக்கு. எல்லாருக்குமே கீழே விழுந்து சவுண்ட் இது மட்டும் அப்படியே நினைச்சு அப்போ அருண் தான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாரு. உள்ள எடுத்துட்டு வந்து சொல்றாரு நம்ம இப்படி இருந்தாலும் விளையாட முடியாது, மத்தவங்க யாரையுமே அட்டாக் பண்ணாம மொத்தமா இந்த ரயான் டீம் அட்டாக் பண்றதுதான் என்னால சௌந்தர்யாக்கெல்லாம் விளையாடுற பேர்லயே சும்மா போயிட்டு பவித்ரா காடை தூக்கி வெளில போட்டு முத்து அவுட் பண்ண பிறகு மட்டும் நீங்க பண்ணது சரியில்லைங்கன்னு எப்படிங்க பேசுவீங்க? அதை விட பெருசா விஷாலுக்கும் அருணுக்கும் பயங்கரமா அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் ரொம்ப அருணுக்கு ரொம்ப வேதனையா பயங்கரமா அழுகுறத பார்த்தோம். அது கஷ்டமா இருந்தது நம்மளுக்கு. மஞ்சேரியுமே தேவையில்லாம அந்த அக்லி இந்த வார்த்தை இது எல்லாமே கோவத்துல. Hello all, welcome to BB8 versus Abhi Roast. Hello Abhi. ஹலோ ஹாய் வணக்கம். சோ இன்னைக்கு வந்து டாஸ்க் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய விறுவிறுப்பாலாம் போயிடுச்சு. சோ நிறைய பேருக்கு அடியுமே பட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்கே வந்து கொஞ்சம் பயங்கரமா தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல நம்ம அந்த ஜாக்லின் வந்து ஒரு நியூ இயர் விஷஸ் எழுதுனாங்க பாத்தீங்களா மஞ்சேரிக்கு, அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு மஞ்சேரின்ற ஒரு ஜீவன் தான் பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ மறுபடி அன்வான்டா க்ளோஸ் ஆகுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வீட்டுல அவங்க ஆல்ரெடி க்ளோஸ் ஆன இடத்துலயே நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. மறுபடியும் எதுக்கு இன்னொரு இடத்துல க்ளோஸ் ஆகணும்? எங்கேயோ ஒரு கட்டத்துல கேம்காக யார் நம்ம ஹர்ட் பண்ணி தானே ஆகணும், வேற வழி கிடையாது இல்ல. சோ இது எதுவுமே கேமை பாதிக்காதான்னு யோசிச்சா எஸ் பாதிக்குது, லைட்டா பாதிக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு முன்னாடி எப்படி பாதிச்சுதுன்னு வந்து சேது அவர்கள் சொன்னாங்களோ அது சேம் நடக்குது ஆக்சுவலா நிறைய இடத்துல. அண்ட் அந்த ஸ்னோ போலிங் டாஸ்க் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல நான் எப்படி பாக்குறேன்னா அதுலயுமே சிக்கல் வச்சாங்க. அதாவது நம்ம ஸ்னோ போலிங் போட்டு எல்லாத்தையுமே விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு போடுறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ். சில பேரோடது நின்றுட்டு மத்தவங்களது விழுந்துச்சுன்னா அவங்களத விட்டுட்டு யாருக்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பாயிண்ட் அங்க போயிடும். ஸோ இதுல வந்து அச்சீவ்மெண்ட்டை தாண்டி சிக்கல் தான் வந்து அதிகமா இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அருண் வந்து பலியாடு மாதிரி ஃபர்ஸ்டே மாட்டிக்கிட்டாரு. கடந்த 2 நாள் அவருக்கு டைமே சரியில்லை போல இருக்கு. முதல் நாள் வாங்கின 2 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் பாவம் வாங்கவே இல்லை மனுஷன். இன்னைக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு மிஸ்டேக் நான் என்ன யோசிச்சேன்னா கொஞ்சம் இந்த பிரமிட் மாதிரியோ இல்ல இந்த வி மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது நிறுத்திருக்கலாம், ஒரு பாக்ஸ் மாதிரி. அவர் என்ன பண்றாரு, நீட்டா இப்படி வச்ச உடனே அவருக்கு இந்த ப்ராப்பர் ஜட்மெண்ட் இல்லாதனால, ஏன்னா வேற யாராவது ஃபர்ஸ்ட் போயிருந்தா ஒரு ஜட்மெண்ட் இருந்திருக்கும். சோ அவர் போய் அவர் அடுக்குன விதம் மேபி அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சான்னு தெரியல. 2 வாட்டியும் போட்டு அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ அந்த பாயிண்ட்டுமே வந்து பிரிக்கப்படுது அப்படின்னும் போது ஒரு டிஸ்கஷன். சோ முத்து விலகிறாரு, மஞ்சேரி, பவித்ரா, சவுண்ட் இவங்க எல்லாம் விலகின பிறகு அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. யார்? ஜாக்லின், ராணவ் அண்ட் ரயான். ஸோ அங்கேயுமே ஒரு ஸ்மார்ட் மூவ் இவங்களுக்குள்ள பக்காவா பேசி அந்த பாயிண்ட்ஸை பிரிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபுல் கோல் அடிச்சது வந்து நம்ம இவர் தான், ரயான் தான். ஸோ ரயானை தொடர்ந்து வந்து தீபக் தென் வந்து நம்ம சவுண்டுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அப்புறம் மஞ்சேரி எல்லாமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. இதுல இந்த ஜாக்லினோட கேம்ல தான் எவ்வளவு பெரிய லக்கு பாருங்க நம்ம சவுண்டுக்கு. எல்லாருக்குமே கீழே விழுந்து சவுண்ட் இது மட்டும் அப்படியே நினைச்சு மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. அது திசை மாறி போன உடனே அங்கிருந்து ஜாக்லினோட எல்லா பாயிண்ட்ஸுமே சவுண்டுக்கு போய் கூட, பட் சவுண்ட் அது சந்தோஷமா எடுத்துக்கல. அவங்க விளையாடின கேம்ல தானே அது மிஸ்ஃபயர் ஆகி எனக்கு வந்துச்சு அப்படின்னு அது சந்தோஷமா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட் போட்ட பிறகு அது அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டே இருந்தாங்க, நான் ஜெயிச்சு வாங்கியிருக்கேன் 3 பாயிண்ட், நான் ஜெயிச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா எப்பயுமே அதெல்லாம் போனஸா மத்தவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பட் இந்த பொண்ணு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சு வாங்கினதை வந்து இதுவா பேசுறது வந்து ஓகே பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து ஓகே இதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ சுத்தி எல்லாமே சூப்பரா முடிஞ்சுது. அதுல 4 பேருக்கு வந்து ஆப்பு வச்ச மாதிரி அருணுக்கு 0, பவித்ராக்கு 0. ஏன்னா பவித்ராவோட பாயிண்ட்ஸுமே வந்து முத்துக்குமரன் அண்ட் மஞ்சேரிக்கு 2-2 பிரிஞ்சிச்சு. விஷால் பாருங்க, விஷால் அதுல கூட சிலது நின்னுச்சு மத்ததெல்லாம் விழுந்துச்சு. அவங்களோட பாயிண்ட் அவங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சிச்சு. அண்ட் வெளியில வந்து முத்துக்குமரனை பத்தி ஒரு காசிப் பேசுறாங்க, ரயான் கிட்ட ஜாக்லின் கிட்ட அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு கேம் கொடுத்தா அதுல ஒரு ரூல் கொடுத்தா இவன் புதுசா ஒரு ரூல் எடுத்துட்டு வரான், அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஒரிஜினாலிட்டியே போகுது அப்படி இப்படின்னு பின்னாடி பேசுறாங்க. இது முன்னாடி முத்துக்குமரன் நல்ல ஃப்ரெண்டு தானே, வீட்டுக்கு வெளியிலேயே நல்ல ஃப்ரெண்டு தானே, முத்துக்குமரன் கிட்டே டைரக்டா பேசியிருக்கலாம், இந்த கருத்தை முன்னாடி வச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ. ஏன்னா நிறைய இடத்துல முத்து அது பண்றாரு. உங்களுக்கு அப்படி கருத்து வேறுபாடு இருந்தா
நீங்க முத்து முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஏன்னா இவங்க கேமை விட்டு வெளியில வந்த பிறகு அந்த ஸ்னோ போலிங் கேம் விட்டு வெளியில வந்தோன்னு முத்துக்கிட்ட கேக்குறாங்க, நீ அந்த பாயிண்ட் எடுத்துக்க வேண்டிய பண்ணிருக்க வேண்டியதானே, உனக்கெல்லாம் வரணும் தான் நான் விட்டு கொடுத்துட்டு வெளியில போனேன் அப்படின்னு சொன்ன மஞ்சேரி ஏன் அங்கேயே நின்னு ஏன் பிக் பாஸ் ஒரு கேம் ஒரு ரூல் கொடுக்கும்போது நீ புதுசா ஒரு ரூல் எடுத்துட்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற ஸ்பாயில் பண்றேன்னு கேட்டிருக்கலாமே. அது எதுக்கு போய் பின்னாடி பேசணும்? இதை வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அங்க வந்து சௌந்தர்யாக்கு ரயானுக்கு எல்லாருக்கும். இப்ப ரயானோட மைண்ட் செட் எப்படி ஆகி போச்சுன்னா, பொதுவா இப்ப இந்த ஒரு வாரம் அதை முன்னாடி ஆட் பண்ணிக்கிறாரு அவர். இந்த ஒரு வாரம் அவர் மைண்ட் செட் என்னன்னா, ஏன் முத்து பண்றது மட்டும் அவன் நேத்து அப்படி சொன்னா விட்டுடு, இன்னைக்கு அவன் ஏதோ சொல்றான் விட்டுடு, அவன் நேத்து அப்படி பேசினான் பராது, அது அப்ப அந்த மைண்ட் செட். இப்ப இந்த மைண்ட் செட் ஏன் முத்துக்குமரன் பண்றது மட்டும் விட்டுடுன்றீங்க, ஏன் விடணும்? மத்தவங்கதெல்லாம் மட்டும் பாயிண்டா பேசுறீங்களே, ஏன் முத்துக்கு வரும்போது மட்டும் அது பண்றீங்கன்னு ரயான் கரெக்டா கேட்ட மாதிரி இருந்துச்சு. வெரி ரைட் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது போன் கால் ரிங் ஆகுது, மஞ்சேரி வந்து எடுக்கிறாங்க. சோ போன் கால் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலர் அடிக்கணும் பண்ணா யாரை சூஸ் பண்றதுன்னு போது கண்ணுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் ஜாக்லின் இருக்காங்க. அங்க முத்து சொல்றாரு ஜாக்லினுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்டே பேசி வச்சிருக்காங்க ஜாக்லின் அப்படி இல்லைன்னா ரயானுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பவித்ரா அப்படின்றதே வந்து உனக்கு அந்த மாதிரி டாஸ்க் வந்தா நான் கொடுப்பேன்ற மாதிரி பவித்ரா சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது முன்னாடியே நடந்திருக்கு. சோ இது பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா நிறைய பேர் கை தூக்கத்து பார்த்தோம்னா அவங்க ரயான்ன்றாங்க. ஏன்னா முன்னாடி ஹேர் கலர் பத்தி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ரயான் கிட்ட. சோ ரயான்ட்டாங்க முடிஞ்சிச்சு. ஜாக்லின் ஆக்சுவலா ஜாக்லினுக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் ஜாக்லினுக்கு கொடுத்துருக்கலாம். ஜாக்லினும் ரெடியா இருந்தாங்க. பவித்ரா மொட்டையே அடிக்கிறேன் நாங்க 24 ஹவர்ஸ்ல எனக்கு பாயிண்ட் வருதுன்னா நான் மொட்டையே அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு தானே நான் ரயான் வந்து டீல் என்ன பேசிட்டாப்புலன்னா அது பெர்மனன்ட் இது இல்ல. சோ ரெண்டு பேருமே மஞ்சேரியோட டீல் என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ரயான் 1 பாயிண்ட் ஃபார் மஞ்சேரி. ஏன்னா அது பெர்மனன்ட் ஹேர் கலர்ன்றதுனால வந்து மஞ்சேரி 2 பாயிண்ட்ஸ். அப்ப ஜாக்லின் இவங்க என்ன சொன்னா 2 பாயிண்ட்ஸ் அங்க ஒரு பாயிண்ட் குத்துந்தாலே நாங்க ஆடி இருப்போம் பண்ணிருப்போம், நாங்க ஜீரோல இருக்கோம் நாங்க அப்படின்றதுதான் வந்து விஷாலா இருக்கட்டும், மெயினா ஜாக்லின் பவித்ரா இவங்க எல்லாம் வந்து பயங்கர முத்துக்குமரனுக்கு பயங்கர. ஏன்னா இப்ப முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும் வந்து ஒரு வார் ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ முத்துக்குமரனுக்கு என்னன்னா ரயானுக்கு ஆல்ரெடி மார்க் இருக்கிறவனு எதுக்கு ரயானுக்கு, நீ ஜாக்லின் தானே ஃபர்ஸ்ட் வச்சிருந்த, ஜாக்லின் இல்லைன்னா ரயான், அப்ப ஜாக்லினுக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கணும், ஜாக்லினை கேட்டு இல்லைன்னா தானே போகணுன்றது அவ்வளோ டிஸ்கஷன். அதுக்கப்புறம் தான் மஞ்சேரிக்கு தோண ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆல்ரெடி ஸ்கோர் போர்ட்ல நிறைய இருக்கிறானே, நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டு ரயானுக்கு ஏண்டா கொடுத்தோம்னு சொல்லி அவங்க நிறைய இடத்துல புலம்புறதை நம்மளால கிளியரா பார்க்க முடிஞ்சு. ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டோம். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ரயானுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் எவ்வளவு இருக்கோ அதே சமயத்துல இன்னைக்கு நிறைய லக் பேஸும் அவருக்கு சேர்ந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போய் மொத்த கலரும் பண்ணிக்கிட்டாப்லையே, ரிஜெக்ட் பண்ணல. சோ அதெல்லாம் பார்க்கணும். மஞ்சேரிக்கு என்னன்னா இத்தனை பேர் கேள்வி கேட்ட பிறகு அப்புறம் தான் யோசனை வந்து போல இருக்கு. ஆமா நம்ம ஏன்னா அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க, எனக்கு நீ கொடுத்திருந்தனா மஞ்ச் நான் உனக்காக பண்ணிருப்பேன், எனக்காக கேம் வரும்போது உனக்கு 3 பாயிண்ட் தருவேன் அப்படின்லாம். இததான் சேதுபதி சார் முன்னாடி சொன்னாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள எடுத்துட்டு வராதீங்க. இங்க பாத்தீங்களா எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப எப்படி நான் ஜாக்லினுக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா இது கோவா கேங் கிடையாது, இது வேற ஒரு கேங், பட் இது ஒரு கேங் தான். இந்த கேங்காக பாருங்க நான் கொடுத்துருவேன், நான் பண்ணிடுவேன். இததான் அப்ப சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நாங்க எதுவுமே சொல்லல, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கேம்குள்ள எடுத்துட்டு வராதீங்க, அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத முன்னாடி மென்ஷன் பண்ணாங்க. ஆனா அதே மிஸ்டேக் தான் ஜாக் மறுபடியும் இங்க பண்றாங்க. அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ஜாக்லின் பண்றதுனால டோட்டலா அந்த கேமே வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றேன். அவங்க சைட்ல அப்படி என்னன்னா எனக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு நான் பண்றேன், அதெல்லாம் ஓகே. கம்ஃபர்டபுள் ஜோனை தூக்கி வெளியில வச்சுங்க, கேம்குள்ள வேண்டாம் அப்படின்றதுதான் ஒரு மெயின் இதுவா நான் பாக்குறேன். சோ அதே மிஸ்டேக்க மறுபடியும் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஜாக்லின் கிட்ட. சோ இதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஃபோன் கால் வரும்னு பார்த்தா வரல, அத்தோட சோழியை முடிச்சு விட்டாங்க. அதுவே ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு வேற ஒரு கேம், ஒரு நல்ல சூப்பர் கேம் ஒண்ணு உள்ள வருது. அந்த ட்ரம்மை மாட்டிக்கிட்டு யார் யார் போட்டோஸ் பிக்கணுமோ அதுல ஃபர்ஸ்ட் எல்லாருமே அலைன்ஸ் டாபிக் ஓடினாலுமே ஃபைனலா பிரேக் ஆகி இண்டிவிஜுவலா விளையாடுவோம் தான் உள்ள களத்துல இறங்கி. அங்கேயுமே கொஞ்சம் ஜாக்லினுக்கும் முத்துக்கும் அங்கங்க லைட்டா அந்த ஒரு தீப்பொறி மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தாலுமே இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டு உள்ள விளையாடி பாக்குறாங்க. அந்த இண்டிவிஜுவல் கேம் செட் ஆகல, ஏன்னா முடிய மாட்டேங்குது. அப்போ அருண் தான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றாரு. உள்ள எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நம்ம இப்படி இருந்தாலும் விளையாட முடியாது, நம்ம வந்து கேங்கா தான் விளையாடணும் போது சூப்பர் கேங்கா விளையாடணும். அப்பதான் டீம் பிரியுது. யார் யார் டீம், முத்துக்குமரன், ஜாக்லின், அருண் ஒரு டீம், பவித்ரா, தீபக் அண்ட் மஞ்சேரி ஒரு டீம், அந்த பக்கம் வந்து சௌந்தர்யா, ரயான் அண்ட் விஷால் ஒரு டீம். பட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்கேயுமே தேவையில்லாம மத்தவங்க யாரையுமே அட்டாக் பண்ணாம மொத்தமா இந்த ரயான் டீம் அட்டாக் பண்றதுதான் என்னால பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாவே. அந்த பக்கம் விளையாடின யாருமே அவங்கள இது பண்ணிக்கிட்டு முதல்ல, ஏன்னா ரயான் கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு, சௌந்தர்யா கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. தனியா விளையாடும் போது இண்டிவிஜுவலா விளையாடும் போது நிறைய டார்கெட் ஆச்சு ரயானுக்கு. சௌந்தர்யாக்கெல்லாம் விளையாடுறன்ற பேர்லயே சும்மா போயிட்டு சுத்திக்கிட்டேதான்
ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருந்தது. அதை தாண்டி இதுலயுமே நான் நிறைய ஃபோக்கஸ் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து 3 தானே பிரிஞ்சாங்க தானே 6 பேரா ஒரு இடத்துல வராங்க. பட் அதுக்கு கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க 6 பேருக்குமே நீதான் டார்கெட் அப்படின்னும் போது அது உனக்கு கேங்கா தெரிஞ்சா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா முத்துக்குமரன் நடுவுல தீபக் கிட்ட பேசுறாரு. ஆனா அவனை முடிச்சு விட்டுன்னு நம்ம வந்து நம்மளுக்குள்ள நம்ம விளையாடிக்கலாம், அவனை முடிச்சு விட்டுலாமான்ற மாதிரி தீபக் கிட்ட பேசுற. தீபக் அது மஞ்சேரி கிட்டயும் பவித்ரா கிட்டயும் சொல்லல. ஆனா மஞ்சேரியே தீபக்கோட டார்கெட் கூட ரயான் கிட்ட இவங்க கிட்ட தான் இருக்கிறது நம்ம பார்த்தோம். இதுக்கு நடுவுல இந்த ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கர கருத்து வேறுபாடு, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கோ அந்த கோவத்தை எல்லாமே ரயான் வார்த்தைகளை விடுறது ஜாக்லின் மேல, அப்படி இப்படி பயங்கர விஷயங்கள் வந்து இதுக்கு நடுவுல போகும்போது சோ அங்க பவித்ரா ஜாக்லின் கிட்ட கேக்குறாங்க, 6 பேரும் சேர்ந்து போறீங்களே, இது பார்க்க நல்லா இல்ல, இது எப்படி இது அப்படின் போது அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த கேம்ல வேற என்ன பண்ண முடியும், நாங்க கேங்கா அப்படி பிளான் பண்ணல, ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் டார்கெட் ஆகணும் போது அது பாக்கிறதுக்கு கேங்கா இருக்கு, அதுக்கு நாங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இப்படி. அப்ப ரயான் வார்த்தைக்கு விடுறான், இது பண்றான், என் கேரக்டர் அசாசினேட் பண்றான், அப்படி இப்படி. ரயான் உள்ள வரும்போது உனக்கு டீசென்சி இல்லையான்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேக்குறாங்க ரயான். அதுக்கப்புறம் முத்து வந்து ஜாயின் பண்றாரு. முத்து என்ன சொல்றாரு பவித்ரா கிட்ட, எங்களை நீங்க எங்க கேம் கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை, உங்க கேம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்றது. அப்புறம் உள்ள வந்து யாரு நம்ம முத்து இதெல்லாம் பேசும்போது ரயானுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வரும்போது மட்டும் டீசென்சின்னு கேட்டீங்கல்ல, ஏன் முத்து வரும்போது டீசென்சின்னு கேட்கல? ஆமா கேட்கலையே, கேட்டா நீ வந்ததுனால தாண்டா அவன் வந்தானா. இப்ப வந்த உடனே ரயான் உனக்கு டீசென்சி இல்லைன்னும் போது முத்து வரும்போது என்ன சொல்லிருக்கணும், இப்பதான் நான் ரயானுக்கு சொன்ன டீசென்சி இல்லையா, நீ ஏன் முத்து உள்ள வந்தா ஜாக் கேட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியுதா எங்கேயோ அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங், அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் மத்தவங்க முன்னாடி கேம்னு வரும்போது விட்டு கொடுக்காம தான் ஆடுறாங்க. அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த கேம் மேல. அது வந்து ரொம்ப தெளிவாவே ரயானுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, அப்ப இவங்களுக்குள்ளனா வந்து இது பண்றாங்க, நம்மளன்னும் போது ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அது பண்றாங்கன்றத பவித்ரா கிட்ட அவ்வளோ இது பண்ணி புலம்பி கடைசியில பாருங்க முத்து போயிட்டு அந்த கார்டை எடுக்கிறதுக்கு முத்து போராடும் போது போய் பவித்ரா போயிட்டு தூக்கிடுறாங்க முத்துவோட கார்டை. உங்க கேம் நீங்க ஆடிக்கோங்க பவித்ரா, இதுல கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, பாயிண்ட் தான் முக்கியம்னு சொல்ற முத்து பவித்ரா கார்டை தூக்கி வெளில போட்டு முத்து அவுட் பண்ண பிறகு மட்டும் நீங்க பண்ணது சரியில்லைங்கன்னு எப்படிங்க பேசுவாரு? அது அவங்களோட கேம்ங்க. உடனே மஞ்சரி ஜாக்கு கூட வந்துடுறாங்க, நீ பண்றது சரியில்லை பவித்ரா, அப்படியே கேங் சேர்ந்துடுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பவித்ரா கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னீங்க, வேற எப்படி இந்த கேம் விளையாட முடியும்? இதுல வேற நேத்தோ இந்த ராணுவ கதையில இந்த டாபிக் போயிருக்கு, எத்திக்கலா விளையாடணும், நியாயம் தர்மம் இந்த மாதிரி எல்லாம் போயிருக்கு போல இருக்கு. அந்த நியாய தர்மத்தை தான் ரயானும் கேக்குறாரு இன்னைக்கு. நேத்தோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது இந்த எத்திக்ஸ், இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து ஜாக்லின் பேசுறாங்கல்ல, அப்ப இன்னைக்கு எங்க போச்சு இந்த நியாயம் தர்மம் எல்லாம் எங்க போச்சுன்னு அப்ப கரெக்டா தானே கேக்குறாரு ரயானு. உங்களை வந்து நீங்க போய் ஒட்டுக்கா போயிட்டு அட்டாக் பண்றீங்களான்னு ஒரு பொண்ணு கேட்டப்போ அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு தெளிவா சொல்றீங்க, எங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல, எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும், அப்ப எங்க டார்கெட் இப்படிதான் இருக்கும், உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப முத்துவும் அதை தானே சொல்றாரு, நாங்க போய் விளையாடுறோம் இங்க போய் விளையாடுறோம், இந்த கேள்வி எல்லாம் கேட்காதமா, உனக்கு தோன்ற கேம் நீ விளையாடு, எங்களுக்கு பாயிண்ட் வேணும்னு அவ்வளவு ரூடா பேசுற முத்து ஏன் பவித்ரா அவுட் பண்ண பிறகு அவரால் எடுத்துக்க முடியல? என்னங்க இது நியாயம்? மத்தவங்க வந்து கேள்வி கேட்டா நீங்க ஒரு பதில் சொல்வீங்க, உங்களை ஒருத்தர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை நீங்க வச்சு செய்வீங்க, உங்க கூட சேர்ந்துருவாங்க உடனே இந்த பக்கம் மஞ்சேரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி சேர்ந்துப்பாங்களா? இது நியாயமா பவித்ரா? நீங்களே சொல்லுங்க. அவங்களோட கேமுங்க, அது எப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டா அது வந்து கரெக்ட், தேவையில்லைன்னா நீங்க பண்றது தப்பு, இதுதான் அவர் வந்து சொல்றாரு. முத்து வந்து வேற இடத்துல அவரோட மைண்ட் ஃபுல்லா வேற ஒருத்தரோட கூட போட்டி இந்த இதுல இருக்கு. அதுல அந்த டிஸ்ட்ராக்ஷனை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்க போய் பண்றதா அவர் பெருசா எடுத்துக்காம இருந்துக்கலாம், அந்த டிஸ்ட்ராக்ஷனை இவங்க பயன்படுத்தி இவங்க தூக்கி போட்டாங்க. ஆனா அவங்களோட கேம் ஏன் உன் கேம கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னா நீ ஏன் அவங்க கேம கொஸ்டின் பண்ற? அது ஏன் உனக்குன்னு வரும்போது கொடைதுன்ற மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்து கேள்வி கேட்டா மட்டும் இது அது பேசி 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 முத்துக்குமரன் ஒண்ணு பண்ணுவார்ல, நம்மளையே குழப்பி இவங்கிட்ட ஏன்டா கேள்வி கேட்கணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்துருவாரு. இது எப்படி நியாயம் சொல்லுங்க? இதுக்கு நீங்க 6 பேர் சேர்ந்து இந்த ரயான் டீமை அட்டாக் பண்ணீங்கல்ல, யாராச்சும் போயிட்டு மஞ்சேரிய அவங்கள யாராச்சும் ஃபர்ஸ்ட் தனியா ஆடும் போதே கூட மஞ்சேரி ஜாக்லின் அட்டாக் பண்ணல, யாருமே எதுவுமே பண்ணிக்கல. ஏன் அப்ப உங்களுக்குள்ள உங்க ஆளுங்களை மட்டும் விட்டுட்டு ஏன் இது பண்றீங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் அலைன்ஸ் கொண்டு வரீங்க, அலைன்ஸ்லயுமே நீங்க எங்க அட்டாக் பண்ணிக்கிட்ட மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியலையே, நீங்க மறுபடியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்ட மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் எல்லாம் மறுபடியும் போய் 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 அவங்களதானே அட்டாக் பண்றீங்க. அது கேள்வி கேட்க வந்தவங்களையும் வாயை மூட வச்சிடுறீங்க, அந்த கேள்வி கேட்டவங்க உங்களை அவுட் பண்ணா நீங்க போய் கேள்வி கேட்பீங்க. ஆடாடாடாடாடா, என்ன பவித்ரா இதெல்லாம் அநியாயமா இருக்கா இல்லையா சொல்லுங்க?
ரொம்ப அன்ஃபேரா இருக்கு மேம் இது எல்லாமே பாக்குறதுக்கு. நேத்து நடந்த டாஸ்க்ல வந்து மஞ்சரி ஜாக் வேணான்னுட்டாரு, ஃபுல்லா பாய்ஸ் கேங் ஸ்ட்ரென்த் தான் வேணும்னுட்டு. இன்னைக்கு வந்து சேஃபா இல்ல நான் மஞ்சரி ஜாக் நானும் ஒரு டீம்னு சொல்லிட்டு இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சோ பக்காவா அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு பாட்டு பண்ணிட்டே இருக்காரு. ஆனா மஞ்சரி ஜாக் வந்து இன்னும் அவங்க வந்து உஷார் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்ப முத்துக்குமரனுக்கு ரயான் வந்து எதிர்த்து பேசுறான், டிடிஎஃப்ல வந்து டஃப் கொடுக்குறான் அப்படின்னு அவர் கருத்து வேறுபாடு 2 பேருக்குமே செட் ஆகல. சோ அதனால நிறைய பிரச்சனைங்க வருது. எனக்கு ரயான் என்னன்னா, இத்தனை நாள் வேற மாதிரி இந்த பையன் இந்த வாரம் கலக்குறான். இப்ப பாயிண்டா கேள்வி கேட்கறான், கேம சூப்பரா அணுகுறான். எங்க பிசிக்கல் கேம் கொடுத்தாலும் அவன் பாயிண்ட் ஆஃப்ல நின்று விளையாடி ஜெயிக்கிறாப்ல. அவனுக்கு பாயிண்ட், எனக்கு பாயிண்ட் வேணுங்க அப்படின்ற இடத்துலயுமே வேலிட் பாயிண்ட்ஸை வச்சு அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாப்லன்ற நான். அப்படிதான் மஞ்சரி கூட ஏமாத்தி 2 பாயிண்ட் எடுத்துட்டாரு ஹேர் கலரிங்ல. ஆமா, அது அவனோட இது என்னன்னா பர்மனண்டா ஹேர் கலர் பண்ணிக்கணும், இந்த மண்டையோட தான் ஃபினாலே வரைக்கும் சுத்தணும்ன்றாங்க. 2 பாயிண்ட் கொடுத்தேன்னா நான் பண்ணிப்பேன், இல்லன்னா வேண்டாம், ஒரு பாயிண்ட்டுக்கு நான் பண்ண மாட்டேன். வேற யாராவது அப்ப மஞ்சரி வேணும்னா அப்ப மஞ்சரி என்ன சொல்லிருக்கணும், இப்ப ஸ்மார்ட் மூவ் ரயான் பண்ணிட்டாரு, மஞ்சரி என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்துல, ஸ்மார்ட் மூவ் அவங்க நினைச்சிருந்தாலும்னா ஃபர்ஸ்ட் ரயானுக்கு கொடுத்துடக்கூடாது. சரி ரயானுக்கு கொடுத்துட்டாங்க, அடுத்த ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணிருக்கணும், இவனுக்கு ஏன் நான் 2 பாயிண்ட் கொடுக்கணும், ஒரு பாயிண்ட் போதுமே, ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சபையை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டிருந்தா பவித்ரா ரெடியா இருந்தாங்க, ஜாக்லின் பயங்கர ரெடியா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், மஞ்சரிக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும்ல. சோ அது ரயானோட ஸ்மார்ட் பிளேங்க. அந்த மாதிரி நான் அப்படிதான் பாக்குறேன். அதே மாதிரி பவித்ராவோட ஸ்மார்ட் மூவ், அவ போய் நீ இன்னொருத்தர் அட்டாக் பண்றனால இதான் சாக்குன்னு புடிங்கிட்டாங்க பவித்ரா. அதுல என்ன தப்பு இருக்கு? அண்ட் நிறைய வலைத்தடங்கள்ல வந்து டிடிஎஃப் வந்து ரயான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பயங்கர இதுவா போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வெல் டிசர்விங், அப்கோர்ஸ் நல்ல பிளே, சூப்பர் பிளே. அதாவது வெறும் பிசிக்கலா இல்லாம எங்கெங்க பாயிண்டா கேட்கணும், எங்கெங்க கேள்வி கரெக்டா வைக்கணும், தனக்கு தோன்றது தப்புன்றது தைரியமா யோசிக்காம வந்து தன் பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியரா டிக்ளேர் பண்றாரு, சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் சபையில வச்சு உடைக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு ரயான். அண்ட் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்ல வந்து மஞ்சரிக்கு சோக்காச்சு. அண்ட் தென் அதை விட பெருசா விஷாலுக்கும் அருணுக்கும் பயங்கரமா அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய், அருணால அதை எடுத்துக்கவே முடியல. ஏன்னா அருணுக்கும் விஷாலுக்கும் நடந்தது பாவமோ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ரொம்ப அருணுக்கு ரொம்ப வேதனையா பயங்கரமா அழுகுறத பார்த்தோம். அது கஷ்டமா இருந்தது நம்மளுக்குமே. பட் நல்லபடியா விஷால் போயிட்டு வந்து அந்த எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை, விஷால் இஸ் குட் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அருணையும் கூட்டு போயிட்டு வந்து ஃபைன் ஐஸ் ஒத்தனம் கொடுங்க போதும்னு வந்து வெளியில வந்த பிறகு கூட மறுபடி அருணும் விஷாலும் கட்டி பிடிச்சி சாரி மச், அந்த பாண்டிங் நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஸோ அந்த கேர் அண்ட் கன்சர்ன் இது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இப்போ இனிமே இப்போ கேம் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல, மேபி பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் 1 ஹவர்ல வந்தது, 1.5 ஹவர்ல இதுதான் வந்தது. ஸோ டிடிஎஃப் அவர் தான் ரயான் தான் ஜெயிச்சிருக்காருன்னா அஃப்கோர்ஸ் இஸ் எ டிசர்விங் பர்சன் தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலாம் அவருக்கு பாயிண்டே கிடையாது. அடுத்த நாள்ல இருந்து அவங்க அக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு தெரியாது நீ டிடிஎஃப் ஜெயிக்கிற அப்படின்றத மைண்ட்ல பயங்கரமா இறக்கிக்கிட்டு ஒரு 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 பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்குற ரயான் கண்டஸ்டன்ட்டை தான் நான் பாக்குறேன். ஸோ அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கர வேலிடா இருக்கு, கேம்மே சூப்பரா இருக்கு, எதுமா இருந்தாலுமே நல்லா பேசுறாரு, நல்லா விளையாடுறாரு. ஸோ ஐ திங்க் இஸ் எ டிசர்விங் பர்சன் தான். சோ நாளைக்கு மஞ்சரியுமே நம்ம கேம்னு வரப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் இல்லையா, சோ அவங்களுக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல மேம்? அவங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களோட நல்ல ரேப்போ இருக்கு. அவங்க முத்துக்குமரன் ஜாக்லின் எல்லாம் வந்து பயங்கர ஒரு ரேப்போல இருக்காங்க. ஸோ அன்லெஸ் அது அட்ரஸ் ஆகிற வரைக்குமே அது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இது அட்ரஸ் கோவா கேங்னு ஒரு விஷயம் பயங்கரமா அட்ரஸ் ஆனதுனால தானே இவ்வளவு விரிசல் பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடிச்சு. இது அட்ரஸ் ஆகாம மஞ்சேரியும் முத்துக்குமரனும் இந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள நல்லா செட் ஆயிடுச்சு இல்லையா. சோ அதுதான். அண்ட் தென் வந்து இந்த வீக்கோட எலிமினேஷன். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் 2 days வந்து ரயான் தான் பாட்டம்ல இருந்தாரு, கிட்டத்தட்ட 1.5 நாள் மேல. சோ நான் நினைச்சேன் ஒருவேளை டிடிஎஃப் ஜெயிக்கலன்னா ரயான் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ரயான் டப்புன்னு ஆல் ஆஃப் சடன் அவர் கேம்னாலேயோ ரொம்ப மேல ஏறி போய் செகண்ட்லயோ 3rd பொசிஷன்லயோ அழகா உட்காந்துட்டாரு. அப்படியே மஞ்சேரி டிராப் ஆகி கீழே வந்துட்டாங்க. மஞ்சேரிக்கு மேல அருணுக்கு மேல பவித்ரா. ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே, நாளைக்கு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா யார் வெளியில போவாங்கன்றது தெரியும். ஏன்னா இவங்க இந்த பாட்டம் 3 வந்து இப்ப நம்ம ஏன் பாட்டம் 3ல இருந்த மஞ்சேரி ஏன் அனுப்பலன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது அன்அபிஷியல் ஓட்டு, எங்க ஹாட் ஸ்டார்ல என்ன வந்ததோ அதை தான் நாங்க வேலிடா எடுத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3ல 2 பேர் கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா பணப்பெட்டி ஒருத்தர் எடுக்கணும், மிட் வீக் எவிக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால டபுள் எவிக்ஷன் இருக்காதுன்னு எனக்கு தோணுது.
பட் அதை மாற்றி டபுள் எவிக்ஷன் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் சிங்கிள் எவிக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ மஞ்சேரி போயிடுவாங்கன்னு இன்னைக்கு தோணுது. இன்னைக்கு மைண்ட் செட்ல தோணுது. நாளைக்கு பார்க்கலாம். எனிதிங் கேன் சேஞ்ச் இல்லையா? ஸோ நாளைக்கு என்னன்னு டிசைட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் மேம் இந்த மேண்ட்ரம் அந்த ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கப்போ பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் லைட்டா கிளாஷ் ஆகும். அப்போ வந்து மஞ்சரி வந்து பவித்ரா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அக்லியா பிளே பண்ணாத அப்படின்னு. அந்த வேர்ட் அது கரெக்ட் தானா? அது சொல்லியிருக்க வேண்டாம். அது பவித்ரா பவித்ராவுமே நான் என்ன சொல்வேன் தெரியுமா, அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடும் போது விட்டுறணும். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு பார்க்கும்போது அது இண்டிவிஜுவல் கேம் தான். அது அப்போதைக்கு கேங் எல்லாம் ஃபார்ம் பண்ணல, அந்த அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணல. ஸோ அது இண்டிவிஜுவல் கேம் தான். எல்லா இடத்துலயுமே ரொம்ப என்னதான் அட்டாக் பண்றீங்க ஏன் பவித்ரா நினைக்கணும்? அவங்கள நீ சப்போஸ் மஞ்சரி அவங்களை அட்டாக் பண்ண வரனா திருப்பி நீங்க அட்டாக் பண்ணுங்க. அது அப்படிதான் நான் பாக்குறேன் நான் ஆக்சுவலா. அது ஏன்னா அந்த டைம்ல இண்டிவிஜுவல் தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து அலைன்ஸ் எல்லாம் எதுவுமே போடல. அண்ட் மஞ்சேரியுமே தேவையில்லாம அந்த அக்லி இந்த வார்த்தை இது எல்லாமே கோவத்தை விட்டுடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கு ஒரு சாரி ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் அன்வான்டா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அன்எக்ஸ்பெக்டடா நிறைய நடந்தது. ஒரு சைடு வந்து அருண் வந்து விஷயத்துக்காக அழுததா இருக்கட்டும், இல்லைன்னா பவித்ரா வந்து நல்ல வாய்ஸ் ரேஸ் பண்ணி அவங்க சண்டை போட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமா நடந்தது. ஸோ நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். TT5 ஓட வின்னர் யாருன்னு என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.